வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம தமிழ் மக்களின் அற்புத ஆன்மீக திருவிழா கார்த்திகை தீப திருநாள் பற்றி பலரும் அறியாத தெய்வீக அறிவியல் தகவல்களை பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபத்தின் தோற்றம். பிரபஞ்சம் முழுதும் ஒளியாக அமைந்த இறைவனின் ரூபம் திருக்கார்த்திகை தீபம். ஒருமுறை சிவபெருமான் பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் மேன்மையை பற்றி ஏற்பட்ட விவாதத்தில் நான் ஆதியும் அந்தமும் என்று நிரூபிக்க ஆனந்த ஜோதியாக எழுந்தார். அதன் நினைவாக இந்த நாள் தீபம் ஏற்றப்படுகிறது. முருகப்பெருமானும் கார்த்திகையும். கார்த்திகை நட்சத்திரத்தின் தெய்வம் கார்த்திகை தேவதைகள். அவர்கள் பிள்ளையார் பிறந்த முருகப்பெருமானை தங்கள் பால் தாயாக வளர்த்தார்கள். அதனால்தான் இந்நாள் முருகன் சிறப்பு தினம் என்று அழைக்கப்படுகிறது. கார்த்திகை என்ற பெயரும் அதிலிருந்து வந்ததே. ஏன் எண்ணெய் தீபம்? எண்ணெய் தீபம் ஏற்றும்போது காற்றில் இருக்கும் பாக்டீரியா நாசமாகும். நமது மனம் அமைதி பெறும். நரம்பு மண்டலத்தின் அலைவரிசை சீராகும். அகத்தையும் புறத்தையும் இருட்டிலிருந்து ஒளிக்கு கொண்டு செல்லும் சக்தி கொண்டது தீபம். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகாதீபம் கண்களால் காண முடியாத சிவரூபம் என நம்பப்படுகிறது. சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவண்ணாமலை அக்னிஸ்தலம். அந்த மலையே சிவனின் உடல். தீபம் சிவனின் 3ஆம் கண். தீபத்தின் 5 நன்மைகள். குடும்பத்தில் அமைதி, செல்வம். நமது தீய கர்மா நசைக்கும். வீட்டில் பாசிட்டிவ் சக்தி அதிகரிக்கும். அத்தாட்சா சக்தி உயர்வு. தடைகள் நீங்கி நல்லது நிகழும். ஏன் சூரியன் மறைந்த பிறகு மட்டும் தீபம்? இருட்டு அதிகரிக்கும் போது தீபத்தின் ஆற்றல் அலைவரிசை மனதுடன் நேராக இணைகிறது. இதுவே ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த நேரம். தீபம் எவ்வாறு ஏற்ற வேண்டும்? தீபம் வெறும் அலங்காரம் அல்ல, தெய்வத்தின் சன்னதியாக பார்க்க வேண்டும். தீபத்தை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி ஏற்ற வேண்டும். தூய எண்ணெயுடன் மனசு பக்குவமாக ஏற்ற வேண்டும். கார்த்திகை தீப திருநாள் நம் ஒளிருக்கும் ஒளியை கண்டுபிடிக்கும் நாள். சிவனின் மற்றும் முருகனின் அருளை பெறும் நாள். குடும்பம் முழுவதும் ஒன்றுபடும் நாள். ஜெய் சிவ சங்கரா, ஜெய் வேலவா வேல்முருகா.